மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து இன்றைய தினம் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் மத்திய மாவட்ட சார்பில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆவடையப்பன், டிபிஎம் மைதீன்கான் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சியாளர்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். இது மட்டுமல்லாது அவங்களுடைய திமுகவினர் கையில் அல்வாயும் முட்டையும் வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.